முதல் முறை எங்க ஆயா வந்து அந்த கட்சி பேரை சொல்ல சொல்ற தளபதி. உண்மையாலே சின்ன பொண்ணுதான் எங்க ஆயா. விஜய் சாரும் அஜித் சாரும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ். அஜித் சார் யாரா? நீதிடா, நேர்மடா, நியாயம்டா. ஆயா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கேப்பேன் நானு, பொங்கலுக்கு எங்க போற அப்படின்ட்டு. உனக்கு என்னத்துக்கு செலவு, காசு கொடுக்க மாட்டேன்ற நீ சொல்ல. பொங்கலுக்கு நான் விஜய் படத்துக்கு போறேன், ஜனநாயகன் படம் சொல்ல. நான் வந்து பொங்கலுக்கு வந்து இப்ப நான் என்ன கூட சொல்றது, விஜயகாந்த் படத்துக்கு போச்சு. விஜயகாந்த் நைஸ் நைஸ் நைஸ். விஜயகாந்த் தான் ஜனநாயகன்ல நடிச்சுக்கிறாருல. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் வந்து விஜய் படத்துக்கு போறேன். விஜய் படத்துக்கு போறேன். நான் விஜய் படத்துக்கு போறேன். நான் ஜனநாயகன் படத்துக்கு போறேன். பரவாயில்லையா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா? முதல் நாள் முதல் ஷோவா போறீங்க? ஆமா. பரவாயில்லப்பா. நான் கேக்குறது முதல் ஷோக்கு தான் போறேன். பரவாயில்ல. சரி, அந்த பொங்கல் பரிசு 3000 ரூபாய் வாங்கி வந்து எடுத்து வைக்கிறது எனக்கு. ஏன் உனக்கு எடுத்து வைக்கிறது? நான் எனக்கு வேணும், நான் படத்துக்கு போனோம். உனக்கா? ஆமா, எனக்கு 1008 செலவு இருக்குதுடா. வீடியோ எடுக்கிறப்ப சொல்லி கொடுத்தா சொல்லாதாயா, விட்டுடு இப்ப சொல்லு. எனக்கு 1008 செலவு இருக்குது. நீ வந்து சும்மா என்னை வந்து பணம் கேட்காதுடா. என்னை வந்து சும்மா பணம் கேட்காது. பரவாயில்லையா? சொல்லி கொடுக்குறோம். ஒரு முறை தான் அடிக்க சொன்னேன், 2 முறை அடிச்சுட்டாங்க. நைஸ். கரும்பு பார்த்தல இன்னும் கனம் கிடக்குது, அப்படியே அடிச்சா பறக்கும், மண்டை பொழுந்துக்கும். எப்படி வசதி? துட்டு கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. இந்த கரும்பு எடுத்துன்னு போ. ஓஹோ, அப்படி வசதி. நான் பார்க்காத உழைக்கியா? ஐயோ, நான் பார்க்காத உழைக்கியா? ஐயா ஐயா ஐயா, ரொம்ப பெருமையா இருக்காயா. மக்களே பாத்துக்கோங்க. போயிட்டாரு. வீடியோ எடுக்க சொல்லி கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனா சூப்பரா பண்றாங்க ஆயா. ஒரு முறை அடிக்க சொன்னா 2 முறை அடிக்கிறாங்க. ஆமா, பொங்கலுக்கு காசு வந்து இப்ப 3000 ரூபாய் கமிஷன் போட்டுங்க ஆயா கிட்ட. காலையில இருந்து டேக் போயின்னு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எடுக்க பார்த்தேன். ஒரு 3 மணி நேரத்துல முடிச்சுட்டாங்க. ஆயா இப்ப காசு கொடுப்பியா மாட்டியாயா? கொடுக்க மாட்டேன். ஒரு 500 ரூபாய் கொடுவாயா விஜய் படத்துக்கு? முடியாது. விஜய் படத்துக்கு போறேன். நானும் தான் விஜய் படத்துக்கு போறேன். நானும் பொங்கலுக்கு விஜய் படத்துக்கு போறேன், ஜனநாயகம் படத்துக்கு. சரி, வீடியோ பாக்குறவங்களை கேளுங்க, எல்லாரும் விஜய் படத்துக்கு போவீங்களான்னு கேளுங்க. எல்லாருமே விஜய் படத்துக்கு போறீங்களா? யாரெல்லாம் ஜனநாயகன் மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஜனநாயகன் படம் பாக்குறீங்களோ, மறக்காம கமெண்ட்ல வந்து ஜனநாயகன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. 2 ஆர்டின் சிம்பிள் கூட போட்டு. என்ன சொல்றேன்? ஆமா, நானும் ஆயாவும் ஜனநாயகன் படத்துக்கு போறோம். அவர் இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார், தெரியுமாயா? சொன்னாங்க, ஆனா தெரியாது. கட்சி பேர் என்ன தெரியுமா? தமிழக வெற்றி கழகம், டிவிகே. தமிழ் அழகனா? ஆமா, தமிழ் அழகன் தான். ஆயா பாத்தீங்களா? தமிழ் அழகன். சூப்பர். தமிழக வெற்றி கழகம்னா தமிழ் அழகனா? தளபதி உண்மையாலே தமிழ் அழகன் தான் ஆயா. தமிழ் அழகன் தான். விஜய் வந்து தமிழ் அழகன். தலையும் அழகன் தான். விஜயகாந்த், விஜய், எம்ஜிஆர், சிவாஜி, அஜித் சார் கூட ரொம்ப அழகு தெரியுமா? விஜய் சாரும் அஜித் சாரும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ். அஜித் சார் யாரா? அஜித் சார் வந்து கார் ரேஸ்லாம் ஓட்டுவாரு. எப்படி எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அந்த மாதிரி தளபதி தலை, அப்படிதான் வந்து அஜித் சார். அஜித் சார் தெரியாது? பார்த்தது இல்ல? பாத்திருப்பேன். அவர்கிட்ட பேசிருக்க மாட்டேன். எம்ஜிஆர் சத்தத்துக்கு ஆயிட்டா. அஜித் சார் கிட்ட பேசுறது. அஜித் சார் எனக்கு தெரியாது. அஜித் சார் தெரியாது. அவர் ஒரு நாள் எப்பனா ரோட்ல பார்த்தா பேசுவியா அஜித் சார் கிட்ட? நான் எங்க போறேன் பேசுறதுக்கு? இல்ல, அவர் வந்து பேசினா பேசுவியா? பேசுறேன். பாத்தியாப்பா, அஜித் சார் வந்து பேசினா கண்டிப்பா பேசுறேன். நீ என்ன சொல்லி கொடுக்குற அதை பேசுறேன். ஐயா, ஜனநாயகன் படம் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ பாப்பேன்? 2 ஷோவா? 2 தான் பாப்பேன். நான் ஒரு நாள் ஃபுல்லா, நாளைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதுன்னா பாய்த்தல் கணக்கு தூக்கின்னு போயிடுவேன். தியேட்டருக்கு வெளியே போட்டு பட்டுப்பேன். 3 ஷோ உள்ளதான். தியேட்டருக்காரனே அடிச்சு வெளியே அனுப்புற வரைக்கும் அங்கதான் பாப்பேன். நான் 2 தான் பாப்பேன். ஏன் மீதி 2 பராசக்தி போறியா? இல்ல, அவ்வளவுதான் எனக்கு வயசு. நான் அவ்வளவுதான் பாப்பேன். சரி, விஜய் சார் வந்து இப்போ உங்ககிட்ட விஜய் சார் வந்து விஜய் சார் கூட பிடிக்குமா? நல்ல புள்ள பா. விஜய் சார் நல்ல புள்ளையா அவரு பா. நீ ஆயா உன் வயசுக்கு நீ அவர் அவன் இவன்லாம் பேசலாம். எங்களுக்கு எல்லாம் வந்து அவர் தளபதி. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்.
முதல் முறை எங்க ஆயா வந்து அந்த கட்சி பேரை சொல்ல சொல்ற தளபதி தமிழக வெற்றி கழகத்தை வந்து தமிழ் அழகன் அப்படின்ற ஒரு பட்டத்தை அவருக்கு கொடுத்துட்டாங்க. யாப்பா இந்த வீடியோ சரியான ரீச் ஆக போகுது. உண்மையா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஐயா. பிடிக்கும் ரொம்ப. அப்படியா? சரி உங்க பேர் சொல்லுங்க, மக்களுக்கு எல்லாம் வந்து உங்க பேர் தெரியணும். பேர் வந்து சின்ன பொண்ணு. ஐயோ உண்மையாலே சின்ன பொண்ணு தான் எங்க ஆயா. அப்படியே வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணா பிறந்தேன். 5 பேருக்கு சின்னவன் நானு. எனக்கு சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சுட்டாங்க எங்க அம்மா அப்பா. பாரு அப்ப நாங்கெல்லாம் எப்படி சின்ன வயசுல இருந்து பிறக்காம எப்படி பிறப்போம்? நாங்கெல்லாம் என்ன கதையா இருக்கு. நாங்க நிறைய குழந்தை பிறந்துட்டோம். அதனால எங்க அப்பா எங்க அம்மா நான் சின்னவளா பிறந்தேன், 5வது பொண்ணு. எனக்கு 5ல எனக்கு சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சுட்டாங்க எங்க அம்மா. ஓஹோ சரி. 2026ல எலெக்ஷன் வரப்போகுது. மக்கள் எல்லாரும் காசு வாங்காம ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வீடியோல நான் பதிவு செய்யறேன். காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது தப்பு தானே? தப்பு தான். காசு வாங்காம தானே ஓட்டு போடணும். ஆமா. அதே மாதிரி ஓட்டு போடாம வீட்டுல இருக்கிறது தப்பு தானே? தப்பு தான். ஓட்டு கண்டிப்பா போய் போடணும் தானே? நான் போடுவேன். சரியான ஒரு விஷயங்க. நான் உண்மையா நினைச்சு பார்க்கவே இல்லை ஆயா இவ்வளவு பேசுவாங்கன்னு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நாட்டியன் ஜோதிஷ். ஆயா எல்லாரும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல ஆயா. இப்ப சொல்லிட்டேன். ஆமா என் பேரனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல ஆயா. என் பேரனுடைய சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சாண்டல் என் பேரனோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப். என் பேரனுடைய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆமா ஊர் உலகமெல்லாம் பண்ணணும். ஊர் உலகமெல்லாம் பண்ணணும்டா. நீதிடா நேர்மடா நேர்மைடா நியாயம்டா. நியாயம்டா. சூப்பராயா. நன்றி, வணக்கம்.